பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்தால் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று அந்த அளவுக்கு சனாதன வர்ணாசிரமத்தை நாங்கள் நேர் கோட்டில் இருக்கிறோம். குருமூர்த்தியுடைய அண்ணன் இருக்கார ஷோ அவரே வந்து அரசியல் களமாடும் போது இங்கே பிஜேபியால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஓப்பனாக சொல்ல பிஜேபியால் ஒன்றும் பிடுங்க முடியலை. ஐயா குருமூர்த்தி அவர்களுடைய அந்த ஆலோசனை அடிப்படையில் அமித்ஷாவுடைய டைரக்ஷனில் அண்ணன் செங்கோட்டையன் வந்து செயல்படுகிறார் என்பது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. யாருக்கு பாதகம்னா அண்ணன் சீமானுக்கு மிகப்பெரிய பாதகமாக வருமா? எந்த வகையிலலாம் இருக்கும்? ஏன்னா அவர் மாநாடு போடுறதெல்லாம் வந்து மனிதரை தவிர மற்றவர்கிட்ட பேசுகிறார். முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் சர்வெண்ட் மாதிரி என்ன செய்யறது, பிரபாகரன் சொல்கிறது. இப்படிப்பட்ட விஷயம் செய்து கொண்டு இருந்தவர் இன்றைக்கு அவருக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை வருது. சரி, இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரமுகர், அரசியல் கட்சி பிரமுகர் இப்போது துணை ஜனாதிபதியாக பதவி எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலலாம் நம்ம வந்துட்டு நல்லது எதிர்பார்க்கலாமா என்னோட கேள்வி அது. ஆக்சுவலாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை நம்ம ஒரு தமிழ்நாட்டு அப்படிங்கிறத வழியா தமிழ் மொழி அப்படிங்கிறத விட அவர் பிஜேபியுடைய ஒரு முழு ஆர்எஸ்எஸ் உடைய காரியத்தான் இருந்திருக்கார். இப்போது அதிமுகவை பொறுத்த மட்டும் ஆதி காலத்திலிருந்தே இருந்த ஒரு மூத்த நிர்வாகி அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ திடீர்னு அதிமுகவிலேருந்து எல்லா விதமான பொறுப்புகள்லேருந்து நீக்கம் பண்ணியிருக்காரு. இந்த நடவடிக்கையை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நினைக்கிறதுக்கு எனக்கு அதாவது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி அவசியம் இல்லை, கைப்புண்ணை பார்ப்பதற்கு. அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐயா குருமூர்த்தி அவர்களுடைய அந்த ஆலோசனை அடிப்படையில் அமித்ஷாவுடைய டைரக்ஷனில் அண்ணன் செங்கோட்டையன் வந்து செயல்படுகிறார் என்பது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. தெளிவாக தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நேரடியாக செங்கோட்டையன் ஐயா போய் பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க. அப்போ அதிமுகவை வந்து கபலீகரம் செய்ய வேண்டும், அதிமுகவை சன்னமாக உடைக்க வேண்டும் என்பது தான் பாஜகவுடைய முழு திட்டம் என்பது எங்கள் தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஏன்னா எடப்பாடியாரை வந்து என்ன செய்யறாங்க, எங்களே கிண்டல் பண்ணுறாரு. விசிகாவை திமுக கபலீகரம் செய்யுங்க. எங்கே கபலீகரம் செஞ்சிச்சு? விசிகாவை எங்கேயா உடைச்சாங்களா? உடைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த பலகீனமாக இருக்கிறோம். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வந்து உருவான கட்சி அதிமுக. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் சம பங்கு அதிமுக இருக்குது. திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதேபோல் அதிமுகவுக்கு அந்த பங்கு இருக்குது. மாறி ரெண்டு பேரும் ஆட்சி செஞ்சாங்க. அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பிஜேபியுடைய ட்ராக் ரெக்கார்டு சரியில்லை. அந்த அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அப்படிப்பட்ட சித்தாந்தம். அவங்க தன்னுடைய சித்தாந்தத்தில் ஊறி திளைத்த ஐயா பால் தாக்கரே அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட சிவசேனாவையே ரெண்டாக உடைச்சவங்க. அங்கே ஏக்நாத் சிண்டேயை உருவாக்கினவங்க. உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே என்று ரெண்டாக பிளந்து போட்டவர்கள். அவ்வளோ பீகாரில் இவர்களுக்கு முட்டு கொடுத்த நிதிஷ்குமார் கட்சி இன்றைக்கி பலகீனமாக போய்விட்டது. நம்முடைய இதில் நவீன் பட்நாயக், ஒடிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் முன்னாள் வந்து வாஜ்பாய் காலத்துடைய அவங்க ஃப்ரெண்டு, அவரு கட்சியை காணாமாக்கி விட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுவந்த அதிகாரியை கையில் எடுத்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, களம் இருக்குனாங்க. இதே சுவந்த அதிகாரி என்ன சொன்னாங்க, மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்கும்போது இவன் ஊழல் பறிச்சாலி, இவன் அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ அதே நெருக்கடி அங்கே கொடுத்தாங்க. இப்போ அவர் பாஜக தலைவராக ஆகிவிட்டதால் மோடி வாஷிங் பவுடரை கொண்டு போட்டு ஞானஸ்நானம் பண்ணி அவர் பரிசுத்தமாக ஆகிட்டாங்க. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய இவர் சரத் பவாருடைய மகன் அஜித் பவார் 11,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டார் என்று சொன்னார்கள். அவரும் போய் மோடிட்ட போய் சரண்டராரு. அதே மோடி வாஷிங் பவுடரை போட்டு குளிப்பாட்டி இப்போ சரத் பவார் வந்து மோசமானவர், அஜித் பவார் மாதிரியான ஒரு கொள்கை குலக்குழந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து பாலிசி. நீங்கள் எதிர்த்தாலும் சரி, அந்த பிஜேபியோடு தோழமையாக இருந்தாலும் சரி, உங்களை உடைப்போம், கபலீகரம் செய்வோம் என்பது தான் அவங்களுடைய சித்தாந்தமாக இருக்குது. இதை சொல்லி காட்டணும். அண்ணன் எடப்பாடியார் கேட்கவில்லை. ஒன்றா உருவிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸை உருவினாங்க, டிடிவியை உருவினாங்க, இப்போ இவங்களே உருவி இருக்கிறாங்க. நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் நாங்கள் நிச்சயம் விடமாட்டோம். அதிமுக அழிவதை விசிகாவும் சரி, எங்களுடைய கூட்டணி கட்சியும் சரி, நாங்கள் விட மாட்டோம். அதிமுக வந்து ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வாழக்கூடாதுன்னு நினைக்கல. கலைஞர் வந்து அழகாக சொல்லுவார். ஜெயலலிதா அம்மையார் வந்து மரணமாக இருக்கார். எல்லாரும் மைக்கை நீட்டுறாங்க பத்திரிகையாளர்கள், உங்கள் கருத்து என்னன்னு. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறேன். ஆனால் வாழக்கூடாதுன்னு நினைக்கவில்லை. அந்த பெருந்தன்மை உண்மைக்குமே ஒரு பெரிய விஷயம் தான் சார். அதை ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு அந்த அரசியலில் ஒரு முதிர்ந்தவர், அரசியல் சாணக்கியர்னு அவரோட அந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் நிரூபிச்சிட்டாரு. இப்போ அதே மாதிரி அண்ணாமலை வந்து தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக பிஜேபியில் இருந்தப்போ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, டிஎம்கேவோட அந்த அறிவாலயத்தை வந்து ஒவ்வொரு செங்கலும் அக்கு வேறு அணிவேராக பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா
டிஎம்கேல வந்து சேர போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்ப சமீபத்தில் அடிப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம், இல்ல இது உண்மைதானா? இந்த ஒரு காசிப் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு இது நினைக்கிறீங்க சார்? திமுகவுடைய தலைமையிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. அது திமுக தலைமை தான் அது முடிவு செய்ய வேண்டும். அண்ணாமலை போன்றவர்கள் திமுகவுக்கு சென்றான்னா சேர்ப்பாங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனால் விசிக நாங்கள் சேர்க்க மாட்டோம். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்தால் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று அந்த அளவுக்கு சனாதன வர்ணாசிரமத்தை நாங்கள் நேர் கோட்டில் இருக்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய துணிச்சலும் அடிபட்டு திருந்தி அதுக்கப்புறம் இங்க ஒரு வாய்ப்பு தேடி நடக்கும்போது நாங்கள் சொல்றோம். அதை அப்படி நடக்கட்டும் சொல்றேன். இப்போ அவங்க திமுக போறாராமா எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரியாது. நிறைய அடிப்பட்டதுனால திமுக கூட்டணியில நீங்க இருக்கிறதுனால நான் அதை எங்களுக்கு எந்த தகவலும் அப்படி இல்லை. திமுக வந்து அவர் போறதுங்கிறது அவருடைய விருப்பம். திமுகவை சேர்த்துக்கொள்ளவும் சேர்க்காமல் இருப்பதும் திமுகவுடைய விருப்பம். இது எங்களுக்கு கருத்து இல்லை. இப்ப அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நிலம் வாங்கின ஒரு விவகாரமே இப்போ ஒரு பேசும் பொருளா இருக்கு. அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் கடன் பட்டு இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்சதை வச்சு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ ஒரு பூதாகாரமாக பார்க்குறீங்க அப்படின்ட்டு, இதில் உண்மைத்தன்மை என்னவா இருக்கும்? இது நம்ம பூதாகாரமாக பார்க்கல, குருமூர்த்தி பூதாகாரமாக பார்க்குறாரு. இப்போ குருமூர்த்திக்கும் அண்ணாமலைக்கும் அப்படி என்ன தெரியலையே. ஒருவேளை வந்து எப்படி மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மோகன் பாவத்தை வந்து ஓவர்ட்ராக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபே வந்து பாருன்னு சொல்கிற மாதிரி, ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சீஃப் யார்? நம்முடைய குருமூர்த்தி ஐயா அவர் தான். குருமூர்த்தி ஐயர் அவர்களை வந்து ஓவர்ட்ரைவ் பண்ணிட்டாரா அண்ணாமலை என்று நமக்கு தெரியவில்லை. 85 கோடியில் ஒரு மேட்ரு அண்ணாமலைக்கு, அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி வைத்திருப்பார் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. அதனால் இந்த இதை வந்து குருஜி கோல்வர்க்கரின் அருமை பேரனாக இருக்கக்கூடிய ஐயா குருமூர்த்தி அவர்கள் தான் இதை சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணாமலை ஏன் விலக்கப்பட்டார் தெரியுமா, அண்ணாமலை ஏன் நீக்கப்பட்டார் தெரியுமாங்கிற. நான் கேட்குறேன், குருமூர்த்தி வந்து உயிரோடு இருக்கும்போது குருமூர்த்தியுடைய அண்ணன் இருக்கார் ஷோ, அவரே வந்து அரசியல் களமாடும் போது இங்கே பிஜேபியால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஓப்பனாக சொல்ல, பிஜேபியால் ஒன்றும் பிடுங்க முடியலை. இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட மண்ணில் திமுக அதிமுக தான், கலைஞர் ஜெயலலிதா அம்மா தான், அப்படி தான் இருந்தது. அப்படி தானே? இப்போ வந்து ஸ்டாலின் வந்து விட்டார், இங்கே எடப்பாடி வந்திருக்கிறார். இப்போ குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்க் அப்படிங்கிற கட்டமைக்கப்படுகிறதோ. எதை எடுத்தாலும், செங்கோட்டையன் எடுத்தாலும் குருமூர்த்திங்கிறாங்க, அமித்ஷா வந்தாலும் குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறாரு. குருமூர்த்தியமாய் 1000 குருமூர்த்தி நாங்கள் பார்த்த பூமி இது. அதாவது அண்ணாமலை மேட்டராக இருக்கட்டும், செங்கோட்டையன் மேட்டராக இருக்கட்டும், அமித்ஷா வரதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் கடந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போவோம். 2026 என்ன ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் பாருங்க. ஓகே சார், இப்போது 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் சாதக பாதகம் யாருக்கு சார்? மெயினாக யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அறுதி பெரும்பான்மை யாருக்கு இருக்கும்? சாதகம் பாதகம் நீடிக்கக்கூடிய விஷயம்னா எந்த கட்சிக்கு இருக்கும்? ஆமாம், சாதகம் பாதகத்துக்கு முன்னாடி சாதகமும் இல்லை பாதகம் இல்லாத கட்சி என்றால் எங்கள் தோழமை மக்கள் இருக்கக்கூடிய எங்கள் தம்பிமார்கள் மருமக்கமார்கள் இருக்கக்கூடிய விஜய் கட்சி தான். எப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், என்னப்பா நீங்கள் வந்து ஆணவ படுகொலையை பற்றி என்ன சொல்கிறீங்க, கலப்பு திறமை? எங்கள் தலைவர் அப்பமே சொல்லிட்டார், தெரியாதாங்கண்ணா. எங்கிட்ட கேட்டாங்க, அவங்களுடைய நிர்வாகிட்ட நான் கேட்குறேன், அப்படி என்ன சொன்னாரா? அது நம்ம காதலர் தினம், காதலுக்கு மரியாதையா 1997 ஒரு படம் வெளியே வச்சாங்க 98. அதில் விஜய் அவர்கள் வந்து கலப்பு திருமணம் செய்தாராம். அப்போ அவங்க 2 வீட்லேயும் ஷாலினி, அஜித்துடைய மனைவி ஷாலினி இப்போ இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அங்கே ஹீரோயின் போல தெரியுது. அந்த கேரக்டரில் போகும்போது வந்து அந்த 2 வீட்லேயும் வந்து பிரச்சனை வருதான். அப்போ ஒரு மீனவ சமூகத்தில் போய் என்ன செய்கிறாரு, 2 பேரும் தஞ்சாவூர் ஆகலாம். அப்போ அவர் வந்து ஐயா வீடு திறந்து தான் கிடக்குது, உள்ளே புகுந்து பந்தி போட முத்து கடல் மூழ்கியா, இப்படி பாருங்க என்னையா நடக்குது இது. அன்னைக்கே தலைவர் சொல்லிட்டாருங்க. ஓஹோ, திரைப்படம் சொல்லிட்டாரா? ரெண்டுமே ஒண்ணா சார்? அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப எல்லாருமே சூரிய வம்சம் மாதிரி நட்சத்திர சேனலில் அந்த பாட்டை ஓட விட்டாங்கன்னா ஒபாமா ஆயிடலாமே சார்? அதாங்க நான் கேட்டேங்க. நீங்க என்னங்க, நீங்க பிஜேபியை விமர்சனம் செய்கிறீர்கள். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னால், நீங்க வந்து பாஜகவை நீங்க ஏன் வந்து எங்களுக்கு வந்து தரவில்லை? இது என்னது, நம்முடைய ஒக்கி புயல், கஜா புயல், எந்த புயலுக்குமே நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் தரமாட்டிருக்கீங்களே கேட்ட அன்னைக்கு. அதெல்லாம் என்னங்க எங்கள் தலைவர் பின்னாப்ல. என்னடா பின்னாரு? ஜிஎஸ்டி பற்றி பேசவில்லையா? ஜிஎஸ்டி பற்றி எங்கப்பா மாநாட்டில் பேசுவீங்க? பேசி ஒரு வார்த்தை பேசலையே. மெர்சல் படத்தில் பேசினாங்க இல்லைங்க, கடைசி கிளைமாக்ஸ் அதானங்க. இப்படிப்பட்ட கருத்தில் இருக்கும்போது எனக்கு 2026 யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னா, இந்த கட்சிக்கு சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. முடிஞ்சு போச்சா? யாருக்கு பாதகம் அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும். யாருக்கு பாதகம்னா அண்ணன் சீமானுக்கு மிகப்பெரிய பாதகமாக வருமோ? எந்த வகையிலலாம் இருக்கும்? ஏன்னா அவர் மாநாடு போடுறதெல்லாம் வந்து மனிதரை தவிர மற்றவர்கிட்ட பேசுகிறாரு.
அண்ணன் சீமா அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது, எடுத்தெறிய வேண்டிய விஷயமும் இருக்கிறது. யார்கிட்ட பேசுகிறாரு? எரும மாட்ட பேசுகிறாரு, பசுமாட்ட பேசுகிறாரு, மலையை பார்த்து பேசுகிறாரு, மரத்தை பார்த்து பேசுகிறாரு. மனுஷனை பார்த்து கொஞ்சம் பேசணும். மனுஷனை பார்த்து எப்படி பேச, ஏய் கெட்டி வச்சு உரிச்சிருவேன், தொங்க போட்டு இப்படி பேசுகிறாரு. மரங்களை பார்த்து மரங்களே மலைகளே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்க. உங்கள் ஓட்டு கொஞ்சம் உடையிற மாதிரி நியூஸ் வந்த உடனே இவ்வளோ நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருத்தியல் விண்ணை பிளக்கும் பயங்கரமாக பார்த்து எம்சாண்டா பண்ணக்கூடாது, மலைகளை உடைக்கக்கூடாது, நிலநீர் வேணும், அதாவது கடலில் ஒரு சார்ந்த விஷயம் எல்லாம் பேசும்போது அண்ணன் சீமா எப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆன்சராக இருக்குது. அடுத்த செகண்டே நெய்தல் படையை அமைப்பேன், துப்பாக்கியை கொடுப்பேன், சுட்டு வீழ்த்துவேன். யாரை? இலங்கை இராணுவ படத்தை. நான் நடக்கிற காரியமா? இலங்கை ஒரு நாட்டுக்கு வந்து அதை போய் துப்பாக்கி கொடுத்தான்னா என்ன ஆகும்? ஒரு டைரக்டரா இருக்கு, கீழே விசில் சத்தம் பறக்குங்க. அண்ணன் பிண்டா இருப்பாரு. இப்படி விசில் அடிக்கால் குஞ்சுகளை வந்து உருவாக்குற மாதிரி பேசுறாரு. மேதகு பிரபாகரன் அவர்களை என்ன சொல்வார் தெரியுமா? பிரபாகரனை போன்று ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இது பிறக்கவும் இல்லை, இனி பிறக்கப்படவும் இல்லை. எப்படி? மோசஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம், ஜீசஸ் ஏசுநாதர் நபிகள் நாயகம், அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் பேசுவேன். அதெல்லாம் தாண்டி அவ்வளோ போக தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி, நேரு, கர்ம வீரர் காமராஜர், ஐயா பெரிய எல்லாத்தையும் தாண்டி இவர் தான் சூப்பர்னு சொல்லிட்டு எனக்கு தோசை தந்தார். இட்லிக்குள்ளே கறி இருந்துச்சு. சரவணபவன ஹோட்டல் இது மாதிரி, சரவணபவனில் சைவமோ இது அசைவம், முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் சர்வெண்ட் மாதிரி என்ன செய்யறது பிரபாகரன் சொல்றது. இப்படிப்பட்ட விஷயம் செய்து கொண்டு இருந்தவர் இன்றைக்கு அவருக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை வருது. கடுமையாக உழைத்து 8% கொண்டு ஓட்டுகளை வைத்த பிறகு அதை விஜய் கவலையகாலம் செஞ்சு கொண்டு போகிறாரோ என்ற எண்ணத்தில் இன்னைக்கு விஜய் மேலே பாயிறாரு, மரத்தை பற்றி பேசுகிறாரு, வந்து மலையை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு பாதகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் கருதுகிறேன். யாருக்கு சாதகம்டா முழுக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பிளாக் ஒருங்கிணைந்து இருந்தால், திமுக தலைமையில் இப்போ வந்து காங்கிரஸ் பிளாக் மாதிரி இருக்கிறோம். யார்? திமுக தலைமையில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வந்து மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், அது போன்ற மதிமுக, இவ்வளோ கட்சிகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் இருக்கிறோம். ஓகே சார், எதிர்வர்ற 2026 தேர்தலில் இதே கூட்டணி அப்படியே தொடருமா? தொடர்ந்துக்கான மக்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை, இதுவரைக்கும் தொடர்ந்து நல்லபடியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதே கூட்டணி இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. உங்கள் கேள்வியில் பாதி கேள்வி அப்போ அத்தகைய ஆட்களுடைய இன்புட்டை எடுத்த கேள்வி தானே. நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே இந்த கூட்டணியை சிதைக்கக்கூடாதா, இந்த கூட்டணியை உடைத்து விடக்கூடாதா என்று எண்ணக்கூடியவர்கள் அவ்வளோ கருத்தியலை வந்து உருவாக்குறாங்க. அந்த கருத்தியலை உள்வாங்கி நீங்கள் அந்த கேள்வி எடுத்தால் நீங்கள் கேட்டீங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் ஒரு அம்சத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் இது அரசியலுக்காக இல்லை, ஓட்டுக்காக நோட்டுக்காக சீட்டுக்காக கொண்ட கூட்டம் இல்லை, இது கொள்கைக்கான ஒரு கூட்டம் என்பதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. எதிர்த்தரப்பில் பாருங்கள், அதிமுகவில் இல்லையங்க, கூட்டணியே இல்லைங்க. நேற்று பாருங்கள், டிடி வெளியே வந்துட்டார், கிருஷ்ணசாமி ஐயா வெளியே வந்துட்டார், ஜான் பாண்டியன் அண்ணா வெளியே வந்துட்டார், யாருமே இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்காங்கன்னு தெரியலை, பிரேமலதா அம்மா வெளியே வந்து யாருமே இப்போ அங்கே இல்லாமல் இருக்கு. கூட்டணிங்கிறது வந்து அங்கே ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த சூழ்நிலையில் யாருக்கு சாதகம்? திமுக கூட்டணி அதுதான் சாதகமாக போகிறது. அதான் நல்ல கேள்வி கேட்டுறீங்க. யார் யாருக்கெல்லாம் சாதகம்னா ஒரு ஆள் தான் சாதகம். அதாவது திமுக தலைமையில் அமைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கு கொண்டுள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான இந்தியா பிளாக் தான் அதை அதிக பெரும்பான்மை போட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எதிர்க்கட்சியாக உட்கார வேண்டும் சொன்னால் அந்த வாய்ப்பு அதிமுக தான் இருக்குது. சரி, இப்போ அதே மாதிரி 2026 தேர்தல் இதில் கூட்டணி உடன்படிக்கை எப்படியும் பேச்சுவார்த்தை நடக்கும் கூடிய விரைவில். அப்படி இருந்தால் விசிகவன் தரப்பிலிருந்து திமுக கிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகள், டிமாண்ட் எல்லாம் நீங்கள் வைப்பீங்க? அது தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இது கொள்கை அடிப்படையில் கூட்டணி என்று சொல்லிவிட்டோம். டிமாண்ட் என்ன? ஒரு 150 சீட்டு வாங்கி தாங்களே, வாய்ப்பு இருந்தால் நீங்களே கொஞ்சம் கேட்டு வாங்கி தந்தானா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. எல்லாத்துக்கும் நிற்க ஆசை தான், உண்மை அப்படி தானே. எங்கள் தலைவரே வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்குள்ள வேலைகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்க, வேணாம் கியூசவந்தி தொலைக்காட்சியிலேருந்து முயற்சி பண்ணுங்க. அது நம்ம சொல்கிறத விட மக்கள் உங்களுடைய கட்சியினுடைய தலைமை, அதாவது எங்கள் தலைவர்கள் நிச்சயமாக பேச. நான் திரும்பியாக சொல்லிட்டேன், இது ஓட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ நோட்டுக்காக உள்ள கூட்டணி இல்லை, இது கொள்கை காக்கக்கூடிய காப்பகமாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் அதிகமான கட்சிகள் இருக்கிறது. எல்லாருக்கும் வந்து அதிக சீட்டுகளை வாங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்கிறது. அதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இருக்கிற 234 தான் இருக்குது. ஒரு 5000 தொகுதி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஆளுக்கு 1000 தொகுதி 500 தொகுதி தான் கேட்கலாம். 234 தான்
இவ்வளவு கட்சிகளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. இப்போது ப்ரீமெச்சூராக இருக்கும். அது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் தேர்தல் அறிவித்த பிறகுதான் அது குறித்த நம்ம வந்து ஒரு கட் அண்ட் ஷார்ட்டாக நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு இதுக்கு வர முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஒரு கௌரவமான எண்ணிக்கையை பெறுவோம். கடந்த முறையை போல் அல்லாமல் அதை விட அதிகமான எண்ணிக்கையை பெறுவோம் என்பதை விட தருவதற்கு தயாராக கூட்டணி தலைமை இருக்குது என்பதால் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் கேட்டு அடம்பன் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் கூட்டணியுடைய தலைவராக இருக்கிறார். அவரே எங்கள் தலைவரை வந்து எழுச்சி தமிழரை வந்து எங்கள் அருமை தம்பி உற்ற சகோதரன் சொல்கிறார். அந்த சகோதரத்தை வாஞ்சையோடு கண்டிப்பாக விசிகாவுடைய பலத்தை அவர் வந்து உண்மையாக அறிந்து ஒரு கௌரவமான ஒரு அருமையான இலக்கத்தை தருவார் என்று நான் நம்புகிறோம். நிச்சயமா சார், இது காலம் பதில் சொல்லும். அந்த ஒரு நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த 2026 தேர்தல் வியூகம் பற்றியும் தமிழக அரசியலோட இப்போதைய நிலவரம் பற்றியும் தெளிவாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.